வணக்கம். பொன்னையன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு தம்பி ஒருத்தர் இருந்தார். அந்த பொன்னையன் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் படு பயங்கரமாக தோற்றுருவார். ஏதாவது லாஸ் பண்ணிடுவார். என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஒரு பெரிய சர்க்கஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காட்டுக்கு போயிட்டு மிருகங்கள்லாம் பிடிச்சின்னு வந்து ஒரு அதுக்கெல்லாம் ட்ரெயின் கொடுத்து ஒரு சர்க்கஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த சர்க்கஸ் கம்பெனியில் ஒரு 200 ரூபாய் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கஸை துவங்குறாரு. ஆனால் ஒருத்தரும் சர்க்கஸ் உள்ள வரவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஒரு பெரிய சாமியார் அந்த பக்கம் வராரு, அவர்கிட்ட வராரு. அவர்கிட்ட, சாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதை பார்த்தாலும் தோல்வி, நான் என்ன பண்ணுறது? அப்படியா, வா ஒரு ரகசியம் சொல்கிறேன், இதை கேட்டுக்கோ அப்படின்றார். சரி, உடனே அவர் காதில் போயிட்டு ஒரு ரகசியம் சொல்கிறாரு. உடனே மறுநாள் பெரிய போர்டு வைக்கிறாரு. இந்த சர்க்கஸ் எல்லாருக்கும் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சிடுறாரு. போர்டு வச்ச உடனே எல்லாரும் கூட்டம் உள்ளே வந்துடுது. உள்ளே வந்த உடனே கதவை மூடிடுறாங்க. மூடிட்டு, இங்கே சிங்கம் புலியெல்லாம் வெளியே தான் சுத்தம், அதனால் இந்த சர்க்கஸில், இந்த மிருகக்காட்சி சாலையில் எல்லாரும் பார்க்கறதா இருந்தால் பாதுகாப்பு கவசத்தோடு தான் இதை போய் பார்க்கணும், இல்லைன்னா மிருகம் எந்த நேரத்துலையும் உங்களை சாகடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே எவ்வளோப்பா அந்த அந்த கவசத்துக்கு எவ்வளோ, அந்த ஜாக்கெட்டுக்கு எவ்வளோ காசு அப்படின்னா 200 ரூபாய் கட்டணம். சரி, ஒன்று 200 ரூபா கொடுத்து எல்லாரும் அந்த பாதுகாப்பு கவசத்தை மாட்டின்னு அந்த ஜூவை பார்த்துட்டு வெளியே போகிறாங்க. ஆனால் வெளியே இலவசம்ன்ற போர்டு போட்டதுனால நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. அதனால இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து வியாபாரத்தை பெருக்கணும்னா ஒன்று ஜனங்களோட ஆசையை தூண்டணும் அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் மக்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கருத்து என்னன்னா, இலவசத்தை நம்பி நாம் மயங்கக்கூடாது, எதையும் யோசனை பண்ணி அந்த நிகழ்ச்சியை போய் பார்க்கணும், இலவசன்றதுனால நாம் தோத்துட்டோம் அப்படின்ற சொல்கிறார். இந்த கருத்தை நாம் தெளிவாக தெரிஞ்சு அதன்படி நடப்போம். வணக்கம்.